200 நெய் 2 நாள் நீங்க சாப்பிட்டே இருக்கிறீங்க, குறையும் தானே. ஒரு 4 நாள் கழிச்சோன்னா கூட ஒரு 100 நெய்யை உள்ள விட்டுருங்க. அப்ப அந்த எனர்ஜி வந்து கூடிக்கிட்டே இருக்கும், எனர்ஜி குறையாது. புதுசா ஊத்த இப்ப நீங்க இன்னைக்கு 11 ஜெயிச்சிருக்கீங்க, நாளைக்கு 11 ஜெயிச்சிருப்பீங்க, அப்போ அதுக்கு அடுத்த நாள் 11 ஜெயிச்சிருப்பீங்க. நீங்க காலை எனக்கு புதுசா ஊத்துறதே கிடையாது. அதுல கொஞ்சம் இருக்கிறப்ப மேற்கொண்டு ஊத்திட்டீங்கன்னா அந்த எனர்ஜி அதுல அப்படியே ஆட் ஆயிடும். புரியுங்களா? இதை வந்து செய்யுங்க சாமி. இதை வந்து நல்லா கை மேல பலன் கொடுக்கும். தர்பை வச்சு பண்ணுவாங்க. தர்ப குச்சி, துளசி குச்சி எதனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அருகம்புல் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மந்திரத்தை அந்த குபேர புகை போடுற பவுனிங் என்ன செய்யலாம் சொல்லலாம். திரும்பவும் சொல்றேன், நல்லா ஞாபகம். ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் குபேர லக்ஷ்மியை கமலதாரியை தன ஆகர்ஷ்ணியை மே பசிய ஆகர்ஷ்ண மோகன ஸ்தம்பன உச்சாரண சகல சௌபாக்கியம் தேவி தேவி அசாத்திய காரியம் சாதய மம சர்வாபிஷ்ட சித்திம் பூரைய கும்பேராய ஸ்வாஹா. ஓம் ஓம். இந்த மந்திரம் நான் சேலஞ்ச் பண்றேன், சைவமா இருந்து சொல்லி பாருங்க, எப்படி வேலை செய்யறது. ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும், ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். எங்க நான் சொன்ன அவங்க கூட்டு வந்து காட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தில் தான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த மந்திரத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்குமா? கை மேல பண்ணுங்க. சரி, அடுத்தாப்புல இது வரைக்கும் அப்படியே வந்தோம். அடுத்தது ஹெல்த், மூல வியாதியை குணப்படுத்துதல். மூல வியாதியை குணப்படுத்துறதுங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது மூல வியாதியை வரவிடாம என்ன செய்யறது, தடுக்கிறது. சரிங்களா? அப்படியும் எடுத்துக்கோ. மூல வியாதி இருக்குது, அதை குறைக்கிறதுங்கிறது ஒண்ணு. அப்புறம் என்னது, திரிபலா மாத்திரைன்னு இருக்கு. திரிபலா மாத்திரை, சூரணம் பொடி நீங்க சாப்பிட்டு கலக்கி சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரிபலா மாத்திரை வாங்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். திரிபலா மாத்திரையை வாங்கி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். நீங்க அது இதுக்கு இது பண்ணிட்டு கூட படுத்துக்கலாம், தப்பு கிடையாது. உதாரணம் சொல்லேன், ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு வாயை கொப்பிடிச்சிட்டு என்ன செய்யணும்னா, திரிபலா மாத்திரை 3 மாத்திரை என்ன செய்யணும் போட்டு விழுங்கிட்டு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணி என்ன செய்யணும் குடிக்கணும். நீங்க எனக்கு மூல வியாதி இருக்கு, நீங்க என்ன 4 லிட்டர் பாருங்க, ஆனா இதை செய்யும். இல்ல மூல வியாதி வர்ற மாதிரி இருக்கு, இதை செய்யும். அதாவது மூலத்துல நிறைய இருக்குமா, ஒரு 6-7 வெரைட்டி கிட்ட இருக்குது. இதுல எந்த வெரைட்டிங்கிறத கரெக்டா சொல்லணும். இது வந்து பேசிக்கலா உங்களுக்கு எந்த மூல வியாதி இருந்தாலும், நான் எழுதியிருக்கிறத வந்து பேசிக்கலா நீங்க எந்த மூல வியாதி இருந்தாலும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். சரியா? ஒண்ணு. ஆமா, இன்னொன்னு ஞாபகம், மூல வியாதி இருக்கிறவங்க வந்து காரம் சாப்பிடக்கூடாது, அசைவ உணவு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீங்க மூல வியாதிக்கு மருந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அசைவத்தை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மூல வியாதி கேட்கவே கேட்காது. அதனால வேஸ்ட். சரியா? சரி, தண்ணீர் குடிக்கணும். சரிங்களா? அடுத்தாப்புல ஹோமியோபதி மருந்து கடையில போய் நல்லா ஞாபகம், காலின் சோனியா, அப்புறம் நைட்ரிக் ஆசிட் நல்லா ஞாபகம், நைட்ரிக் ஆசிட். இந்த ரெண்டு வந்து என்ன செய்யணும், வாங்கி சாப்பிடணும். எவ்வளவு? 200x பவர்ல 30 ml எடுத்துக்கோங்க.
வாங்கிக்கோங்க. இது புரியுதா? இந்த நான் சொல்ற இந்த மேட்டர் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இதை நீங்க கவனிக்கலன்னா உங்களுக்கு புரியாமலே போயிடும். ஹோமியோபதி மருந்து கடையில் போய் காலின்சோனியா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, நைட்ரிக் ஆசிட் இருக்கு. இது ரெண்டும் 200x பவர்ல 30 ml வாங்கிக்கணும். வாங்கி இதை என்ன செய்யணும்? காலையில சாப்பாடுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி என்ன செய்யணும்? ஆமா, 300 ml தண்ணியில கலந்து குடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹமாமேலிஸ் அஸ்குலஸ் ஹிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்குலஸ் ஹிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மருந்தும் என்ன செய்யணும்? 200x பவர்ல 30 ml வாங்கிக்கிட்டு 10 சொட்டு விட்டு என்ன செய்யணும்? நைட்ல சாப்பிடணும். இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பைல்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன செய்யும்? யாரா இருந்தாலும் தான் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அடுத்தாப்புல பைலக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கில மருந்து கடை, நாட்டு மருந்து கடையெல்லாம் போனீங்கன்னா ஒரு மாத்திரை இருக்கும், பைலக்ஸ். ஹிமாலயன் ட்ரிக்ஸுங்கிற கம்பெனி பைலக்ஸ். அது வாங்கி என்ன செய்யலாம்? காலையில் 2 நைட்டில் 2 என்ன செய்யலாம்? சாப்பிட்டு வரலாம். அது கூட வந்து இப்போ ரொம்ப மெயினாக இது நாட்டு மருந்து கடையில் மட்டும்தான் ரிப்போண்டா ஆயின்மெண்ட்னு ஒன்று இருக்கு. ரிப்போண்டா ஆயின்மெண்ட். இந்த ரிப்போண்டா ஆயின்மெண்ட்ங்கிறத வந்து என்ன செய்யணும்னா இந்த ஆசன துவாரம்னு சொன்னோம்னா அது உள்ள என்ன செய்யணும்? நைட்டில் அதை துவாரத்தில் போட்டு படுத்தீங்கன்னா காலையில் நல்லா அந்த இடத்துல அனல் மாதிரி எரியறதெல்லாம் என்ன செஞ்சிடும்? குறைஞ்சும். இது ரெகுலராக போட்டு வந்தீங்கன்னா பயில் சம்மந்தமானது என்ன செய்யணும்? நான் இதுவும் சாப்பிட்டேன் எனக்கு கேட்கலன்னா நீங்கள் நேரடி ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க. உங்கள் நாடி பார்த்துட்டு உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் உணவில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி என்ன செய்யலாம்? சரி பண்ணலாம். பட் இது வந்து பேசிக்காக நீங்கள் மூலவியாதி உள்ளவங்க யாருனாலும் சாப்பிட்டா கட்டாயம் என்ன செய்யும்? ஹெல்ப் பண்ணும். தைரியமாக சாப்பிடலாம். நீங்கள் யாரையும் கன்சல்ட் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஓகேங்களா? டோன்ட் வரி. 200x ஒரு பவர். அப்புறம் 200 நைட்ரிக் ஆசிட் 200. அப்புறம் வந்து காலின்சோனியா 200. இது ரெண்டும் 200x பவர். ஆங்கில மெடிக்கல்ல 30 ml. அளவு 30 ml வாங்கி அதை 10 சுற்று. இதுங்கய்யா ஹோமியோபதி அது எல்லாமே பியூரிஃபை பண்ணி நீங்க லேப்ல உள்ள நைட்ரிக் ஆசிட் கிடையாது. லேப்ல உள்ள நைட்ரிக் ஆசிட் வந்து அவங்க மெடிசன் ஆக்குறாங்க. நோ சைடு எஃபெக்ட். பிறந்த பிள்ளைங்க கூட என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். ஒன்றும் செய்யாது. ரைட்டு. மூலவியாதி முடிஞ்சது. அடுத்தது என்னது? நீங்க போய் சொன்னா கொடுப்பாங்க. இல்லம்மா சொல்லு நான் இல்லைன்னா சொல்லுங்க. நான் ஒரு கிளாஸுக்கு போனேன், அவர் வந்து இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கலாமா? இதை விட சூப்பரான மருந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டீங்களா? கொடுக்கலாமா? இதெல்லாம் விட சூப்பர் மருந்து வந்துட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு இல்லை. நானா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவேன். நான் அவங்கள சொல்றேன். அவங்க எல்லாம் அவங்க ப்ரொஃபஷனல், அவங்களுடைய ப்ரொஃபஷனல். பைலாஸ் டேப்லெட்ஸ் எத்தனை சார் போடுறது? பைலாஸ் வந்து காலையில 2 நைட்ல 2. இது ஹோமியோபதியா? இல்லங்க, அது வந்து ஹிமாலயன் ட்ரக்ஸ். ஆயுர்வேத ஹிமாலயன் ட்ரக்ஸ். ஒரு நிமிஷம் வரேன். கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. கல்லடைப்பு நீக்கும் முறை. கல்லடைப்பு நீக்கும் முறை. நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்கன்னா கல் கரைச்சினே ஒரு மாத்திரை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கல் கரைச்சி அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு. கல் கரைச்சி மாத்திரை. அந்த மாத்திரை வாங்கி என்ன செய்யலாம்? காலையில் 2 நைட்டில் 2 பொதுவாக என்ன செய்யலாம்? சாப்பிடணும்.
கல் கரைச்சி. சரிங்களா? அடுத்தாப்புல ரெண்டாவது பார்த்துக்கோங்க. இளநீர் இருக்குல்ல, இளநீர், செவ்வளநீர் அல்லது பச்சை இளநீர், அதுல இந்துப்புன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ராக் சால்ட் இந்துப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன செய்யலாம், ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு, நல்லா பார்த்துக்கோங்க, என் கையளவுக்கு பார்த்துக்கோங்க. ராக் சால்ட் இந்துப்புன்னு சொல்லுவாங்க, இந்த விரல் அளவுக்கு எடுத்து இளநீர்ல போட்டு என்ன செய்யலாம், காலையில வெறும் வயிற்றுல என்ன செய்யலாம், குடிச்சுக்கிட்டே வரலாம். குடிச்சிட்டு வந்தா கல்லடைப்பு சம்பந்தமான விஷயத்தை என்ன செய்யும், கேட்கும். சரிங்களா? ஒண்ணு. அடுத்தாப்புல வந்து பீன்ஸ் நம்ம சாப்பாட்டுல சாப்பிட்றதுக்காக முருங்கை பீன்ஸ், அந்த 2 பீன்ஸ் இருக்கும். இதுல வந்து எந்த பீன்ஸ்லாம் தெரியலாம், பீன்ஸ். ஆமா, அதை வந்து என்ன செய்யணும்னா அவிச்சு, உப்புலாம் போடக்கூடாது, அவிச்சு மிக்சியில் போட்டு என்ன செய்யணும், அடிச்சுன்னா கொல நெஞ்சிடும், மசியல் மாதிரி ஆயிடும். அதை வந்து என்ன செய்யணும், சாப்பிடணும். காலையில உப்பு போடக்கூடாது, உப்பு போடாம காலையிலையும் சாயங்காலமும் என்ன செய்யணும், சாப்பிடணும். சாதம் போடக்கூடாது, வெறுமனை சாப்பிடணும். காலையில சாயங்காலம் அப்படி என்ன செய்யணும், 2 நேரத்துக்கு எத்தனை நாள் சாப்பிடணும், 4 நாள். ஒரு நேரத்துக்கு இல்ல கூட வரணும், ஒரு 15 பீன்ஸ் அது வரணும், 100 கிராம். ஆமா ஏமா, இப்ப நான் சொன்ன பாயிண்ட் கேட்டுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இதுல வந்து இந்த இதெல்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க. கல்கரைச்ச மாத்திரை காலையில் 2 நைட்ல 2 போடலாம். அடுத்தாப்புல வந்து இளநீர்ல என்ன செய்யலாம், இந்துப்பு கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். பீன்ஸ் மசியல் வந்து காலையிலயும் நைட்லயும் என்ன செய்யலாம், அவிச்சு அவிக்கணும். அவிச்சு அதை மிக்சியில் போட்டு கடற்கடன்னு அடிச்சிட்டீங்கன்னா மசியல் மாதிரி ஆயிரும். அதை வந்து காலையில் நைட்ல என்ன செய்யணும், சாப்பிடணும். ஒரு பாயிண்ட் ஆகி போச்சா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமியோபதி மருந்து கடையில சரசப்பரில்லா அப்படின்னு இருக்கு. சரசப்பரில்லான்னா என்ன தெரியுமா, நன்னாரி வேர்னு அர்த்தம். சரசப்பரில்லா, சரிங்களா? அது கூட பெர்பெரிஸ் பல்காரிஸ் 200 பவர்ல என்ன செய்யணும், தாங்கணும். சரியா? 200x பவர்ல என்ன செய்யணும், தாங்கணும். சரிங்களா? இதை வந்து என்ன செய்யணும், காலையில சாப்பிடணும். 300 ml தண்ணியில 10 சொட்டு விட்டு என்ன செய்யணும், சாப்பிடணும். அடுத்தாப்புல வந்து பார்த்துக்கோங்க, அர்ஜென்டம் நைட்ரிகம் பிளஸ் டயஸ்கோரியா ஹோமியோ மருந்து. டயஸ்கோரியா இது என்ன செய்யணும், 200x பவர்ல 30 ml வாங்கி என்ன செய்யணும், ராத்திரி ஒரு 300 ml தண்ணியில 10 சொட்டு விட்டு என்ன செய்யணும், சாப்பிடணும். சரிங்களா? அது போக வந்து ஹோமியோபதி மருந்து கடையிலே பயோகெமிக் நேட்ரமூர்னு ஒரு மாத்திரை இருக்கு. பயோகெமிக் நேட்ரமூர் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு. இந்த மாத்திரை வாங்கி அது பார்த்துக்கோ 6x இருக்கும் பாருங்க. ஒரு பாட்டில் வாங்கி, ஒரு பாட்டில், அதுல வந்து ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா 100 மாத்திரை 150 மாத்திரை இருக்கும். அதுல 6 மாத்திரை காலையில மத்தியானம் நைட் என்ன செய்யலாம், சாப்பிடும். நேட்ரமோர், இந்த நேட்ரமோர்ங்கிற மாத்திரை வந்து சாப்பிட்டா என்னெல்லாம் கிடைக்கும். இப்போ இந்த கல்லடப்பு விட்டுருங்க, இதெல்லாம் கல்லடப்பு சாப்பிடுறது. இந்த நேட்ரமோர்ங்கிற சாப்பிட்டா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டா,
நேட்ரமோர் மாத்திரையை ரெகுலராக சாப்பிட்டா முடி வளராது, உதிரது ஸ்டாப் ஆகும். முடி உதிரது ஸ்டாப் ஆகும். சரிங்களா? ஒன்று. அடுத்தாப்புல இந்த ஹைப்பர் டென்ஷன் சொல்றாங்கல்ல, ஹை ப்ரெஷர், இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ரெஷரை ஏற விடாமல் கட்டுப்படுத்தும். உடம்புல ஹீமோகுளோபினை கூட்டும். ஹீமோகுளோபின் கூட்டும். பெண்களுக்கு வீட்டுக்கு விளக்கு ப்ராப்ளத்தை ஒரு முறைப்படுத்தும். குறிப்பாக அந்த வீட்டுக்கு விளக்கு நேரத்தில் நிறைய பேருக்கு தலைவலி வரும். நிறைய பெண்களுக்கு அது தலைவலியை வந்து கட்டுப்படுத்தும். நாட்ரமோர் எதுக்குன்னா இந்த நாட்ரமோர்ங்கிறது நான் வந்து கல்லடப்புக்குன்னு சொல்லிட்டேன். கல்லடப்புக்கு இல்ல, இவ்வளவு விஷயத்தை அது செய்யும். கண் பார்வை இருக்குல்ல, கண் பார்வையை வந்து ப்ராப்ளம் உள்ளவங்க அது சாப்பிட்டாங்கன்னா அதை வந்து அதிகப்படுத்தாம என்ன செய்யும், மெயின்டைன் பண்ணும். கண் பார்வையினுடைய ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணாது, மெயின்டைன் பண்ணும். நாட்ரமோர். அடுத்தாப்புல எல்லாம் ஞாபகம், பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்தும். இதுக்கு பல அர்த்தம் இருக்கு, இது உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. பரிணாம வளர்ச்சியை துரிதப்படுத்தும். சரியா? எப்படிலாம் நான் 15 வயசுல நான் அந்த மாத்திரையை சாப்பிட்டேன்னா எனக்கு மீசை வளராம இருக்குன்னா மீசை வளர்றதா துரிதப்படுத்தும். சரி, கல்யாணம் முடியுது, குழந்தை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இதை சாப்பிட்டா குழந்தை வர்றதுக்கு என்ன செய்யும், ஒரு வகையில கல்வி. இது நான் சொன்னது பொதுவான ஒரு உதாரணமா என்னைய வச்சு நான் சொல்றேன். அவ்வளவுதான், ரெண்டு பேருக்குமே இது போக இன்னும் சில பேர் இருப்போம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வயசு வந்து 40 வயசு இருக்கும். நமக்கு 40 வயசு இருக்கும். நம்ம பிள்ளை பெரிய பிள்ளையெல்லாம் பெரிய மனுஷி ஆகிருக்கும். ஆனாலும் நம்ம மகா வயசு பிள்ளைங்க ரோட்டில் போனால் கூட ஒரு தூந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லைம்மா, சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்படி 100க்கு 90 பேர் இருக்காங்க, வெளியே தெரியாதுமா. சரிங்களா? இந்த மாத்திரை சாப்பிட்டா இந்த எண்ணத்தை கூட மாற்றும். அதான் பரிணாம மாற்றத்தை செய்யணும். ரொம்ப மெயினாக சொன்னது அர்த்தம் இதுதான். இது நிறைய பேருக்கு தேவை. கொஞ்சம் பேர்ல பயோகெமிக்கல் ஒன்று இருக்கு. அடுத்தாப்புல வர கருவுற்ற தாய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அம்மா அப்பா குட்டை இந்த மாத்திரை சாப்பிட்டே வந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து தாய் தகப்பன் ஜெனடிக்ஸ் அதை என்ன செய்யும், கொஞ்சம் ஹைட் ஆகும். கொடுக்கலாம். அதனால கருவிலே கொடுக்கலாம். அது காய்ச்சல். ஏன்னா என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து என்ன செய்யும், நான் வந்து கொடுத்தேன். எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அப்பா கிட்ட, எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் குட்டையாக இருந்தாங்க. அதனால நம்மளோட குட்டை போகணும்னு சொல்லிட்டு என் பையன் வயிற்றுல இருக்கிறப்ப கொடுத்தேன். என் பையன் இப்போ 6 அடி இருப்பான். 6 அடி 6 ஃபீட். என் பொண்ணு வந்து என் ஹைட் இருக்கா. என் பொண்ணு வந்து என் ஹைட் இருக்கு. பரவாயில்ல, பொட்டை பிள்ளைல என் ஹைட் இருக்கால, பரவாயில்ல. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மருத்துவ நான் அவங்க சும்மா சொல்லலை, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். என் கையில் அவ்வளோத்தையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன் அனுபவத்தை. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், சும்மா ஒன்றும் கிடையாது. கொடுங்க, கொடுத்து பாருங்க, பிரமாதமாக வேலை செய்யும். இந்த மாத்திரையை வந்து நான் உங்களுக்கு வந்து 6x சொல்லியிருக்கேன். நான் 200x வந்து சாப்பிடுறேன். இதுக்கெல்லாம் நான் அந்த ஃபீல்டில் வர்றப்போ வந்து எங்கள் ஆசா வந்து சொன்னார், யாரு மிஸ்டிக்கையா வந்து சொன்னார், உன் முன்னாடி யார் உட்கார்றாங்களோ ஒன்று உன் கூட பிறந்தவளோ நினச்சிக்கோ, எல்லாம் ஒன்று வந்து எடுத்துக்கோ, அம்மா மாதிரி நினச்சிக்கோ. சரியா? அதை நினைக்கிற பக்குவம் என்னைக்கு வருதோ அப்போ நீங்கள் வந்து இந்த துறையில் வந்து மேலே என்ன செய்வேன், முன்னேறி வருவேன். இதான்ப்பா இதுக்குள்ள ரகசியம்.
என்ன குருநாதா இப்படி சொல்லி அது சொல்லிட்டு சொன்னாரு, என்ன கஷ்டத்தையா இது, கஷ்டம், நான் ஈஸியாக சொல்லி அப்போ எனக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டேன். 30 வயசு 30 வயசு இருக்கும். அப்போ தான் வந்து சொன்னார், இதான் ஹோமியோபதி படிச்சல, ஹோமியோபதியில் ஏதாவது மருந்து இருக்கு வழி பார்த்தியா அப்படின்னாரு. அப்படியே யோசிச்சு பார்த்தேன், எனக்கு சரியாக அடப்படவே இல்லை. நான் சொல்கிற நான் வந்து திறந்த மனதோடு உங்களை சொல்கிறேன், எங்களாம் தெரிஞ்சுக்கோங்க, திறந்த மனதோடு சொல்கிறேன். அப்போ அந்த நேட்ரம் போட்டு ஒரு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வரும் ஜெர்மன் 12 டிஷ்யூ ரெமடி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அதில் வந்து வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் வயதுக்கு மூத்த பெண்களை எல்லாம் விரும்புறதுக்கு ஒரு கேரக்டர், இது ஒரு ஆண்களுக்கு வயதுக்கு மூத்த பெண்களை விரும்புறதுன்னு ஒரு கேரக்டர், சரிங்களா? அதாவது வயசுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத செயல்களை செய்வார்கள், இதான் அதோடைய சூட்சம். இதுக்கு நேற்றம் கொண்டு ஒரு மாற்றம். ஆமாம்மா, பரம்பரை தொழில்மா, பரம்பரை தொழில்மா, பரம்பரை தொழில் மட்டும் இல்லை, நான் நிறைய படிச்சேன் பரம்பரை தொழில் ப்ளஸ் அது போய். அப்போ அந்த அளவு போய் எங்கள் ஐயாட்ட போய் எடுத்துகிட்டு போய் காட்டினேன். அவர் பாக்கெட்டுக்குள்ள ஒரு சீட்டு எழுதி வச்சிருக்கேன். வந்தோடனே சொல்லி ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தோன்னே இல்லையா அப்படின்னாரு. பார்த்துட்டு வந்துட்டேன். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த நீ என்ன மருந்து சொல்ல போறியோ நான் பாக்கெட்டில் சீட்டு எழுதி எழுதியிருக்கேன், நான் வச்சிருக்கேன், சரியா? இதை பார்த்தியா, நீ சொன்னதுக்கப்புறம் நம்ம ரெண்டும் பிரித்து பார்ப்போம், சொன்னதுக்கப்புறம் பிரித்து பார்ப்போன்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு 4 மருந்து சொல்லுவேன்னு நினைச்சார். யாரு 4 மருந்து கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சாரு. நான் ஒரே ஒரு மருந்து சொன்னேன், ஆனா அவர் ஒரே ஒரு மருந்து எழுதி சொன்னார், நேரம். இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்த சந்தோஷம் ஒண்ணு, எனக்கு உடம்பு கண்ணுக்கு கண்ணீரா வந்துச்சு. ஏன்னா எனக்கு இது தொழில், எங்க பரம்பரை தொழில். நான் இதை சின்ன வயசுல எங்க அப்பா கூட வந்து பிராக்டிஸ் பண்ண, நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மனுஷனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் குரு, அதுதான் குரு. அதான் சொல்ல, குருனா வந்து ஒரு கத்துக் கொடுக்குற குரு கிடையாது. 50 பேர்கிட்ட பாடம் படிச்சிருக்கோமா, ஒரு ஆள்கிட்ட 2 ஆள்கிட்ட கிடையாது, 50 பேருக்கு கூட ஒவ்வொரு வித்தையும். ஆனா ஒரு வித்தையை தவிர இன்னொரு வித்தை யாருக்கு என்ன செய்யாது? நான் கத்துக்கிட்டு எந்த குருக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு பரிகாரம் தெரியாது, பரிகாரம் தெரிஞ்சவங்களுக்கு ஜோசியம் தெரியாது. அப்புறம் வந்து வாசியம் தெரிஞ்சவங்களுக்கு மருத்துவத்தை பற்றி தெரியாது, மருத்துவத்தை தெரிஞ்சவங்களுக்கு வாசியத்தை தெரியாது, மந்திரங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தந்திரம் தெரியாது, தந்திரம் தெரிஞ்சவங்களுக்கு மந்திரம் தெரியாது, மருத்துவத்தை தெரியாது. ஆனா இது அவ்வளோ, நான் இதுக்காக ஒருத்தர் ஒன்றா போய் நான் ஒருத்தர் ஒன்றா படிச்சுட்டு வரேன், சரியா? ஆனா இது அவ்வளோத்தையும் ஒரே ஆளா படிச்சுட்டு இருந்தார். நான் படிச்ச 50 பேர்ட்டையும் 50 பேருமே நல்ல நல்ல ஞானம் உள்ளவங்க தான். ஆனா அவங்க எல்லாருக்கும் எங்க ஐயாட்ட படிச்சதுக்கு அப்புறம் தான் பயமே புரிஞ்சுது. அவங்க என்கிட்ட நிறைய விவரம் இருக்கு, ஆனா நிறைய ஃபீல் அவுட் இருந்தாங்க. எனக்கு அது தெரியும், அவங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது. எதுக்காக சொல்றேன்னா, இந்த மருந்து வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த மருந்தை சாதாரணமா நினைக்காதீங்க. நேற்றம் இது கல்லடப்புக்குன்னு மட்டும் நான் லைட்டா சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா இதுக்குள்ள 1000 ரகசியம் எதுமா இது இந்த பயோகெமிக்கல் இருக்குல்ல, அது வந்து நீங்க ரெகுலரா சாப்பிடலாமா? கல்லடப்புக்கு மட்டும் கிடையாது, நீங்க ஆர்டினரியாவே சாப்பிடலாம். தடி முடிவுதுருது, கண் சம்பந்தமான ப்ராப்ளம் உள்ளது, அப்புறம் வந்து உடம்புல பாத்தீங்கன்னா டென்ஷன் வராம, இது எல்லாருக்குமே இருக்கிறது. இது பண்ணிட்டு அன்னைக்கு மட்டும் போய் சாப்பிடுங்க. இல்ல இந்த 6 வந்து 6 மாத்திரை. நீங்க வந்து தண்ணிலாம் குடிக்க கூடாது, சப்பி திங்கணும். இந்த மாத்திரையை பொறுத்த வரைக்கும் சப்பி சாப்பிடணும். காலையில 6 மாத்திரை, மத்தியானம் 6 மாத்திரை, நைட்ல 6 மாத்திரை. சாப்பாடு முன்னாடியே தான் எப்படி சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னப்பட்டா எப்படினாலும் சாப்பிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டே வாங்க, பிரம்மாதான் வேலை செய்யும், சரியா? கல்லடப்பு மறந்துடாங்க. நான் சொன்ன இந்த இதை செஞ்சீங்கன்னா 100க்கு 100% கல்லடப்பு சால்வ் ஆகும். 100க்கு இந்த ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல, ஸ்டோன் வந்து ஒரு லெவலை மீறி பெருசா இருக்கும். சில இது ஆபரேஷனுக்கு மட்டும்தான் சில சைஸே
நம்ம ஓவரா இருக்கும். அதுக்கு நம்ம ஆபரேஷன் பண்றது தப்பு இல்லை. மித்தபடி 100% என்ன செய்யலாம், ஆபரேஷன் இல்லாம என்ன செய்யலாம். ஆமா, நேற்றமுறை தான் பயோகெமிக் மாத்திரமா, பயோகெமிக் மாத்திரம். சரிங்களா? ஓகே. ஆமா, ஹோமியோபதி மருந்துல வந்து நோ சைடு எஃபெக்ட், நோ சைடு எஃபெக்ட். சரி, அடுத்தது கேன்சர் வியாதிக்கு எதிர்ப்பு மருந்து. கேன்சர் வியாதிக்கு எதிர்ப்பு மருந்து இது வரைக்கும் யாரும் சொல்லல. எங்கடா சொல்லிருக்காங்களா சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அப்படின்னு சொல்லுங்க. கேன்சர் வியாதிக்கு எதிர்ப்பு மருந்து இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், கேன்சர் வியாதி வந்து ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் இந்த பிளட் குரூப்ல உள்ளவங்களுக்கு தான் பெரும்பாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், கேன்சர் வந்து அக்கா வராம இப்போ வந்து ஒரு 100 பேருக்கு எடுத்தீங்கன்னா 100 பேர்ல வந்து 85 பேருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் இந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு தான். அடுத்தாப்புல கேன்சர் 99% பரம்பரை வியாதி. பரவாயில்லைங்க, உங்க வீட்டுல உங்க பாட்டிக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்க அம்மாவுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு வரலாம், வராதெல்லாம் நினைக்கக்கூடாது. சரி, உங்களுக்கு வரல, உங்க அம்மாவுக்கு வரல, உங்க பாட்டிக்கு வந்துருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு வரலாம். அதனாலதான் இதை வந்து எதிர்ப்பு மருந்துன்னு நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றதுலாம் வந்தோம்னா இதை இப்ப நீங்க செய்வீங்களா, இப்ப நீங்க செய்வீங்க, உங்களுக்கு உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அது வராம தடுக்கும். சரிங்களா? இப்போ நீங்க சாப்பிட்டே வரீங்க, உங்க கல்யாணம் முடியாத ஆளு, நீங்க ரெகுலரா சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒருவேளை உங்க கருவுல சுமந்து வரக்கூடிய குழந்தைக்கு அந்த பாதிப்பை நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? ஆனா உங்க மகாவயத்துல பிறக்கிற பிள்ளைகளுக்கு மகாவயத்துல பிறக்கிற பிள்ளைகளுக்கு வரும். எனக்கு எதிர்த்த என்னது தள்ளி வைக்கிறது, குணப்படுத்துறது இல்ல. வரமா உங்க ஜெனரேஷனுக்கு இல்லாம பார்த்துக்கலாம், சாப்பிடலாம். அதுல உதாரணத்துக்காக சொல்றேன். சரியா? கேன்சர் வியாதிக்கு என்ன கேட்டீங்கன்னா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தினசரி காலையில வெறும் வயிற்றுல பசு நெய் சாப்பிடணும். வெறுமனை பசு நெய் யார் ஒருவர் டெய்லி வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வாரீங்களோ உங்களுக்கு கட்டாயம் கேன்சர் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் என்ன செய்யும், குறையும். காலையில் எந்திரிச்சு பாயை குப்பிச்சுட்டு பல்லுலாம் விடக்கூடாது, பல்லு விடக்கூடாது. ஏன்னா அந்த பல்லு விளக்குற நேரத்துக்குள்ள அது அந்த மருந்து அந்த நெய் வேற மாதிரி போய் வேலை செய்யும். எந்திரிக்கீங்க, போறீங்க, வாயை மட்டும் கொப்பளிக்கிற, அப்படியே ஒரு ஸ்பூன் நெய் பசு நெய் வாங்கி சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல கேன்சருடைய செல்ஸ் வந்து வளர்றது என்ன செய்யும், தடுக்கப்படும். சரிங்களா? ஒன்று. அடுத்து வில்வம், வேம்பு, துளசி இந்த 3 பொடியும் என்ன செய்யணும், கலந்து வச்சுக்கிட்டு காலையில் ஒரு ஸ்பூனு சாயங்காலம் ஒரு ஸ்பூனு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் கேன்சர் செல் உங்க உடம்புல வளராது. இந்த 3 சாப்பிட்டா ஏகப்பட்ட வியாதி குணப்படுத்தும், அது வேற. இந்த கேன்சருக்கு மட்டும் கிடையாது, ஆனா கேன்சர் உள்ளவங்களுக்கு கட்டாயம் அந்த செல்லை வந்து அதிகப்படுத்த விடாது, ஃபார்மேட் பண்ண விடாது, டெவலப் பண்ண விடாது. எது? இந்த 3 புரியும். அடுத்தாப்புல நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் லேகியம் என்ன செய்யணும், சாப்பிடணும். மறந்துடாங்க. சரியா? மறந்துடாங்க. பருநெல்லிக்காய் இருக்குல்ல, பொடி நெல்லிக்காய் இல்ல, பருநெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி ஏதோ ஒரு நேரம் சாப்பிட்டுட்டே வரலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம், நெல்லிக்காய் லேகியம். சரிங்களா? சேவனப்பிராஸ் லேகியம், சேவனப்பிராஸ் லேகியம் கடையில் இருக்கு பார்த்தீங்களா, அது நெல்லிக்காய் லேகியம் தான். அது வந்து என்ன செய்யலாம், டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். வந்தா நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லை, கேன்சர் செல்ஸ் நம்ம பாரம்பரியத்தில் இருக்குன்னா நமக்கு வர டெவலப் ஆகக்கூடாது.
இதுக்கு என்னமா இருக்கு? நெல்லிக்காய் வந்துச்சு, நெய்க்கு என்ன வந்துச்சு? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆமா. அடுத்தது பாதாம் பருப்பு இருக்குல்ல, ஒரு டெய்லி ஒரு 10 பருப்பு நைட்ல என்ன செய்யணும்? தண்ணியில ஊற வச்சுக்கணும். காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்? சொன்ன வார்த்தை பசுமாடு தின்ன மாதிரி திங்கணும். அதான் மெயின் வார்த்தை. பசுமாடு சாப்பிட்ட மாதிரி சாப்பிடணும். தண்ணியில ஊற வச்சு காலையில இந்த 10 இதை என்ன செய்யணும்? ரெண்டா போட்டு ஒரு கழுத ஒரு 20 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல நினைச்சணும். சவுச்சி 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 இந்த பசுமாடு அசை போட்டு மாதிரி போடணும். அதான் பாயிண்ட். பாதாம் பருப்பை என்ன செய்யணும்? ஆமா, ஊற வச்சதை வந்து அசை போட்டு பசுமாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். அசை போட்டு சாப்பிடணும் சாமி, சரியா? அப்புறம் உலர் திராட்சை டெய்லி சாப்பிடலாம். தண்ணியில் ஊற போட்டு உலர் திராட்சைன்னு சொல்றாங்கல்ல, அதை சாப்பிடலாம். அது குறிப்பா வந்து நான் சொல்றேன், வெள்ளை கருப்பு இருக்கு, கருப்பு தான் காப்பிடும், கருப்பு தான் காப்பிடும். ஏன்னா நல்லா மறந்துடாங்க, அந்த கருப்பு திராட்சையில உள்ள ஒரு விதை இருக்கும். நீங்க வெள்ளை திராட்சை ஈஸியா தின்னுவீங்க, ஏன்னா அதுல விதை வராது. இந்த கருப்பு திராட்சை திங்கிறப்ப பாத்தீங்கன்னா வந்து வாயில மண்ணு இருந்த மாதிரி இருக்கும். அது அந்த மண்ணு இல்ல, விதை. அந்த விதை தான் வந்து அங்க வந்து ஆன்டிபயோட்டிக். ஒயிட்டோட பிளாக் ரொம்ப நல்லது. ஒயிட்டோட பிளாக் ரொம்ப நல்லது. ஆமா, மாற்றவே இல்லை. ஆமா, சரிங்களா? அடுத்தது கோதுமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசி பயிறு இது முளை கட்டி சாப்பிடலாம். கோதுமையும் பாசி பயிறு என்ன செய்யலாம்? முளை கட்டி சாப்பிடலாம். இல்லைன்னா முளை கட்டின்னு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன செய்யணும்? பால் எடுக்கணும், அரைச்சி என்ன செய்யணும்? மிக்சியில் போட்டு அரைச்சி என்ன செய்யணும்? பால் எடுத்து குழு தண்ணி விட்டு எடுத்து அதை என்ன செய்யணும்? ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டரை வந்து என்ன செய்யணும்? குடிக்கணும். குடிச்சிங்கன்னா கட்டாயம் வந்து என்ன செய்யாது? ஆமா, இதை என்ன செய்யலாம்னா ஞாயிற்றுக்கிழமை கோதுமை முளைக்கட்டி சாப்பிடலாம். புதன்கிழமை என்ன செய்யலாம்? பச்சை ஒரே நேரத்தில் சாப்பிடணும். இது ஒரு நாள் வாரத்தில் 2 நாளாவது என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். முளைக்கட்டி சாப்பிடலாம். மறந்துடாங்க, சாப்பிட்டீங்கன்னா கேன்சருடைய செல்ஸ் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யும்? சரி, சரிங்களா? அடுத்தது ஹோமியோபதியில் வந்து ரொம்ப மெயின் சாமி. ஏன் மறந்துடாங்க, ஹோமியோபதியில் இப்போ நான் சொன்ன மருந்து ரொம்ப மெயின். நீங்கள் ஹோமியோபதி புத்தகத்தை தேடி பார்த்தா இது இருக்காது. இந்த மருந்து இருக்கும், இது கேன்சருக்கு ஆன்டிபயோட்டிக் என்ன செய்யுது? அதில் இருக்காது. இது அனுபவம், ஆராய்ச்சி, சரிங்களா? ஹோமியோபதியில் வந்து சல்ஃபர்னு ஒரு மருந்து இருக்கு. ஜோசியத்தில் நான் ஒரு பெரிய மந்திரவாதியா ஆகணும்னு நினைக்கிறவன், நான் மாந்திரிகத்தில் பெரிய ஆளாகணும், நான் பெரிய தந்திரவாதி ஆகணும், தெய்வம் அப்படியே என் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சல்ஃபர் சாப்பிடணும். நான் சாப்பிடுவேன். அப்போ சல்ஃபர் வெளுத்து வாங்கியிருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில். ஹோமியோபதியில் கிடையாது சார், எவரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஹோமியோபதியில் கிடையவே கிடையாது. நான் தான் பெரிய மந்திரவாதியா மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அது எப்படி எனக்கு மருந்து சைடு எஃபெக்ட் பண்ணும்? ஹோமியோபதிங்கிறது எண்ணங்களுக்கு தான் மருந்து, நோய்க்கு கிடையாது. மெயின் ஹோமியோபதி மருந்துகள் எல்லாமே எதுக்கு? நோய்க்கு இல்லை, ஃபர்ஸ்ட் எதுக்கு? எண்ணங்களுக்கு தான் மருந்து. சரியா? ரைட், ஓகே. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இங்கே சல்ஃபர், இந்த சல்ஃபர் வந்து எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 எப்படி சாமி? 200 எக்ஸ் பவர்ல வாங்கி மாசம் 2 தடவை, மாசம் 2 தடவை காலையில தான் சாப்பிடணும், மத்தியானம் நைட்டு சாப்பிடக்கூடாது. மெயின் காலையில மட்டும்தான் சாப்பிடணும், 15 நாளைக்கு ஒரு தடவை. இப்படி வச்சுக்கோங்களேன், அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு அப்படி வச்சுக்கோங்க. நீங்களே வச்சுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு ஒரு டோஸ், பௌர்ணமி அன்னைக்கு ஒரு டோஸ் சாப்பிடும்.
மாத்திரையா இருந்தா அப்படியே இல்லைன்னா சொட்டுனா தண்ணியில் விட்டு சாப்பிடும். ஒரு 10 சொட்டு, ஒரு 200 ml தண்ணி 300 ml தண்ணி 10 சொட்டு விட்டு சாப்பிட வேண்டியதான். சரியா? மறந்துடாங்க. இது வந்து கேன்சருக்கு என்னது ஆன்டிபயாட்டிக்கு. அது போக நான் ஜோசியத்துல எனக்கு சாமி வரணும், எனக்கு அருள்வாக்கு சொல்லணும், எனக்கு பெரிய பெரிய சக்திலாம் வந்து இறங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சல்பர் சாப்பிடும். அவங்களும் 15 நாள் சாப்பிடும். வழியாளத்தோட போகும். 15 நாளத்தோட சாப்பிடும். காலையில் மட்டும்தாம்மா, காலையில் மட்டும்தான். மத்தியானம் நைட்டு அது பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஹோமியோல மட்டும்தான் நீங்க வாங்கணும். ஆமா. அடுத்தது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நக்ஸ்வாமிகா. மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை. இப்ப நீங்க கர்மாவை உடைக்கிறதுக்காக சாப்பிடுறீங்கன்னா நீங்க அதுக்கு தனியா சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்மாவை உடைக்கிறதுக்காக நான் நக்ஸ்வாமிகா சாப்பிட்டு இருக்கேன்னா நீங்க நினைச்ச வேண்டியது இல்லை, சாப்பிடுங்கிறல. பொதுவாக கேன்சர் வியாதிக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்கா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன செய்யலாம்? நக்ஸ்வாமிகா 3 மாசத்துக்கு ஒரே ஒரு தடவை. மறந்துடாங்க. இல்ல இப்போ ஒரு பாயிண்ட் சார், எங்க அம்மாவுக்கு இருக்கு சார், எங்க அப்பாவுக்கு இருக்கு அப்படின்னா நக்ஸ்வாமிகா மாசம் ஒரு தடவை நீங்க தெரிஞ்சுக்கலாம். 3 மாசத்துக்கு எங்க அப்பாவுக்கு இருக்கு சார், எங்க அம்மாவுக்கு இருக்கு, உடனே சாப்பிட ஆரம்பிச்சோம். மாசத்துக்கு ஒரு தடவை நக்ஸ்வாமிகா என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். சரிங்களா? பரவாயில்லைங்க. அடுத்தது தூஜா. மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும். தூஜா. தூஜா ஹோமியோபதியில வந்து தூஜா ஹோமியோபதியில வந்து கேன்சருக்கு வந்து உள்ள மிகப்பெரிய ஆன்டிபயோட்டிக் வருது தூஜா. காலாணி உடம்புல எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்தாலும் என்ன செய்யலாம்? தூஜா சாப்பிடலாம். 3 மாசம் வந்துச்சுன்னா ரெகுலர் இதுமா அது ரெகுலர். அப்போ அதுக்கெல்லாம் தூஜா வந்து 200 1000 சாப்பிடும். 1000 வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிடும். ஒரு ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம். தூஜா ஆயின்மெண்ட் இருக்கு. தூஜா ஆயின்மெண்ட் இருக்கு. சரி. அடுத்ததா என்னது? ஹைப்பரிகம். ஹைப்பரிகம். ஹைப்பரிகம் இது வந்து என்ன செய்யணும்? 10 நாளைக்கு ஒரு தடவை. 10 நாளைக்கு ஒரு தடவை ஹைப்பரிகம். கேன்சர் இது வந்து நீங்க வந்து வந்துட்டு வரலங்கிறதுலாம் கிடையாது. உங்க ஜெனட்டிக்ஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே நீங்க 10 நாளைக்கு தடவை என்ன செய்யலாம்? ஹைப்பரிகம் சாப்பிட்டுட்டே வரலாம். ஹைப்பரிகம்னா வேற ஒன்றும் கிடையாது, அருகம்புல். அருகம்புல்ல இருந்து நம்ம கேன் மருந்து தேய்ச்சிட்டு. ஆமா, சரியா? அப்புறம் வந்து கல்கேரியா ஃப்ளோர். கல்கேரியா ஃப்ளோர் இதுவும் என்ன செய்யலாம்? 10 நாளைக்கு தொடர சாப்பிடலாம். ரொம்ப அற்புதமான மருந்து. பல் 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 ஈறு பல் ஈறு ஈறு பல் ஈறு சம்பந்தமான பிரச்சனை. த்ரோட் கேன்சர். த்ரோட் கேன்சர் சரிங்களா? அப்புறம் இந்த கல்கேரியா ஃப்ளோர்ங்கிறது வந்து மூல வியாதிக்கும் வரும். மறந்துடாதீங்க, மூல வியாதி, மூலம் மூல பிரச்சனைக்கும் கல்கேரியா ஃப்ளோர் சாப்பிடலாம். மறந்துடாதீங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். மூல வியாதிக்கும் கல்கேரியா ஃப்ளோர் சாப்பிடலாம். பல் ஈரல என்ன பிரச்சனை இருந்தாலும், த்ரோட் கேன்சரா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து மூலத்துல கேன்சர் வரும். மூல வியாதி மட்டும் இல்ல, மூலத்துல கேன்சர் வரும் அதுக்கு. அப்புறம் வந்து எலும்புல வர்ற கேன்சர்,
எலும்புல வரக்கூடிய கேன்சர், இதுக்கெல்லாம் வந்து கல்கேரியா ஃப்ளோர். கல்கேரியா ஃப்ளோர். இந்த மருந்துகளை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல தாத்தாக்கோ பாட்டிக்கோ யாருக்கோ இருந்திருக்கு, எங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு, எங்க சகோதரிக்கு இருந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வியாதி வந்து உங்களுக்கு என்ன செய்யாது, வரவிடாமல் அதை என்ன செய்யலாம், தடுத்துடலாம். சொல்லுங்க. அந்த 10 மருந்து சாப்பிடணும் எல்லாத்தையும். சாப்பிடுங்க சார். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதை சாப்பிடணும். கல்கேரியா தொண்டை கட்டுக்கு வர, தொண்டை கேன்சர் தான் தொண்டை கட்டுக்கு வர. அடுத்தாப்புல கடைசியா வந்து என்னது, அருட்பெரும் ஜோதி வழிபாடும் நெற்றிக்கண் திறப்பும். அருட்பெரும் ஜோதி வழிபாடும் நெற்றிக்கண் திறப்பும் ரொம்ப பிரமாதமான பயிற்சி. இந்த பயிற்சி ரொம்ப பிரமாதமான பயிற்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். எனக்கு வாசியவங்களாம் செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. இதை யாரும் செய்யுங்க, இதை யாரும் செய்யுங்க. அது நம்ம கவுண்டமணி வந்து இந்த உள்ளே தள்ளித்தா படத்துல சொன்னாங்க, ஐயா நான் டெம்போலாம் வச்சு கடத்திருக்கேன் ஐயா, ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு சொன்ன மாதிரி இது எதுவுமே செய்ய முடியல. அட்லீஸ்ட் கடைசி எதையாவது செய்யுங்க. ஆனா கடைசியா சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப அற்புதமான வழிபாடு, ரொம்ப அற்புதமான வழிபாடு. இந்த வழிபாடுல வந்து நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட்டது. ரொம்ப பயங்கரமான மாற்றம், ரொம்ப பயங்கரமான மாற்றம். இதை கரெக்டா நீங்க பயிற்சி பெற்று வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு ஞானம் என்ன செய்யும், உங்களுக்குள்ள என்ன செய்யும், பயங்கரமா வரும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. ஆமா. ஆனா இதை நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறப்ப வந்து சித்தியாகிற வரைக்கும் அசைவம் சாப்பிடாம இருங்க. சித்தியானதுக்கு அப்புறம் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னா உங்க சாய்ஸ், நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அது சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க. இது பயிற்சி செஞ்சு இது சித்தி ஆயிட்டுனா உங்களால அசைவம் சாப்பிட முடியாது. என்னமா சரிம்மா, உண்மையா சொல்றதா இருந்தா உங்க பாயிண்ட்டுக்கே வந்துருமா. நீங்க கடையில வாங்குற முட்டை எல்லாமே சைவம், அது வந்து உயிர் கிடையாது, அது கோழி முட்டையும் கிடையாது, ஏதோ ஒண்ணு முட்டைங்கிற பேர்ல சாப்பிடுறோம். இந்த கிராமங்கள்ல இருந்து நம்ம வாங்கிட்டு வரோம்ல நாட்டுக்கோழி முட்டை, அது வந்து அசைவம், அது வந்து அசைவம். ஏன்னா அதுல வந்து உயிர் இருக்கு. ஆமா, இதுல உயிர் கிடையாது. இதை நீங்க 6 மாசம் கோழிக்கு அடைக்க வச்சாலும் இது ஒண்ணும் வராது, அதுல உயிரே கிடையாது. அதுல வந்து பைனாக்குலர் வச்சு பார்த்து உயிர் உள்ள முட்டை பொரிக்கக்கூடியது தனியா எடுத்துட்டு பொரிக்காததான் கிடைக்காது. போடுறது தானே அது. அப்ப அது அசைவத்துல தான் வரும். சைவம் அசைவங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஜீவன் உள்ள இருந்து அதை கொண்டுட்டா அது அசைவம், ஒரு ஜீவன் இல்லைன்னா சைவம். அவ்வளவுதான். இல்லையா ஐயா, நான் சொல்லிட்டேன், நான் சாப்பிடக்கூடாது நான் சொல்றேன். அதை எதுக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி போனா போது கொஞ்சமாவது ரொம்ப அவங்களை கட்டுப்படுத்த கூடாத. ஏன் மீன் சாப்பிடலாம்னு கேட்டீங்களா? நான் சொல்றேன், ஆடு ஆடை திங்குமா, மாடு மாடு திங்குமா, கோழி கோழி திங்குதா? திங்காது. ஆனா மீன் மீன் திங்கும்ல, அப்ப மீன் சாப்பிடும். ஒரு ஏதாச்சியே சொல்றேன், பட் சாப்பிடக்கூடாது, ஒரு உயிரை கொல்லக்கூடாது. அதாவது நான் பிறப்பால சைவம், பிறப்பால சைவம், சரிங்களா?
17-18 வயசு வரைக்கும் சுத்தமான சைவ உணவு, அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். அதெல்லாம் ஆமாம், 18 பிறப்புல இருந்தே கிடையாது. 18 வயசு சாப்பிட மாட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து அசைவம் வந்து என்ன செய்கிறேன், சாப்பிட்றேன். சரி சாப்பிட்றேன். ஃபேமிலி சாப்பிட மாட்டேங்க, நான் மட்டும் சாப்பிட்றேன். அப்போ என்னுடைய மூத்த அண்ணன், எனக்கு மூத்த அண்ணன் வந்து எனக்கும் அவருக்கும் 20 வயசு வித்தியாசம் இருக்கும். நான் 18 வயசு வந்து சாப்பிட்டுருக்கேன். எனக்கு ஒரு 22 வயசு இருக்கிறப்போ எனக்கு அவர் எப்படி என்னை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. நான் சாப்பிட யாருக்குமே தெரியாது. ஒரு பொங்கல் வாழ்த்து போட்டார். நான் அந்த குரு வழிபாட்டில் ரொம்ப தீவிரமாக இருப்பேன். அதில் என்ன போட்டார் அப்படின்னா, தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிதுவன் உண்பான் அவனை எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு ஒரு குரல் போட்டு எனக்கு ஒரு கிரிட்டிக்ஸ் போட்டார். என்ன சொன்னாரு? தன் ஊன் பெருக்கற்கு, தன்னுடைய சதயம் வளர்க்கிறதுக்கு, தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிதுவன் உண்பான், அடுத்த அடி அவனை எங்கனம் ஆளும் அருள் நினைக்கிறார். அவர் ஒரே இல்லை, உனக்கு அருளை கிடையாது போடான்னு வச்சுட்டாரு. இதை மற்றவங்க ஒத்துக்கிட்டாலும் சரி. ஏன் அப்படின்னா அவர் ஒர்க் பண்ற கம்பெனி வந்து மீன் கம்பெனி. அவரு எங்க குடும்பங்களை சார்ந்த ஒரு 100-150 பேர் மீன் அவருக்கு மீன் எடுத்து கொடுத்து அவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவர் நெஞ்சு கிடையாது. பிறப்புல சாப்பிட கடைசி சாப்பிடல. திருக்குறள் வந்து 1330 திருக்குறளும் தளபாடமா பொழந்து விட்டார். அந்த குரல் எழுதி அனுப்புனாரு. அந்த குரல் எழுதி அனுப்புனோம்னா எனக்கு செருப்பு கொண்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எப்படி உன்னை அருள் இறைவனை எப்படி சாமி கும்பிட, உன்னை எப்படி இறைவன் ஆட்கொள்வான்னு சொல்லி அந்த கேள்வி எனக்கு என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா அந்த சின்ன வயசுல இருந்து வள்ளுவருடைய திருக்குறள் மேலே வந்து எனக்கு ரொம்ப தீவிர ஈடுபாடு. அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசுக்குள்ள ரொம்ப ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது. அதனால அசைவம் என்ன செய்கிறேன், விட்டுட்டேன். சாப்பிடாம இருக்கேன். எத்தனை வயசு வரைக்கும்? 22 விட்டு ஒரு 24 வயசு வரைக்கும் 2 வருஷம் சாப்பிடாம இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னா என் வாழ்க்கையில் என்ன விஷயம் அப்படியே சொல்கிறேன், ஒளிவு மாதிரி இல்லாமல் சொல்கிறேன். அப்புறம் என்ன சொன்னால் கொஞ்சம் சாப்பிட்றேன் சரிங்களா, சாப்பிட்றேன். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மச்சான் ஒரு ஆள் வந்து சைக்கிள் கடை வச்சிருக்காரு. அவர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய படம் வந்து பெரிய படம். அப்போ நான் போய் கேட்டேன், அவர்கிட்ட மச்சான்ட்ட போய் கேட்டேன், மச்சான் நீர் ஆட்டுக்கறிக்கு அடிப்பீர், கோழிக்கறிக்கு நிச்சயவீர், கூடி கிடைவீர், நீர்லாம் வள்ளலார் படத்தை வச்சிருக்கிறவங்கலாம் மனிதாபிமானம் இருக்காயான்னு கேட்டேன். அவர் சொன்னார், அப்பல 17 வருஷம் ஆச்சு மாப்பிள்ள, இந்த படம் வச்சதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட அசைவம் சாப்பிடல அப்படின்னாரு. ஆமாம், எனக்கு அந்த செருப்பு கழிச்சு இந்த இடத்துல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, இவ்வளவு கேவலமா நம்ம போயிட்டோம், நம்ம அண்ணன் ஏற்கனவே செருப்பு கழிச்சு அடிச்சு நமக்கு அறிவு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஆளை வச்சா எனக்கு ஒரு வள்ளலார் படம் வேணும் அப்படின்னு வள்ளலார் படம் வாங்கி கொடுத்தாரு. அந்த படத்தை கொண்டு ஃப்ரேம் பண்ணி வீட்டில் கொண்டு மாட்டிட்டு குடிச்சிட்டு வந்து அந்த வள்ளலார் படத்தை மாட்டிட்டு இன்னும் சாப்பிட மாட்டேன். அப்படியே விட்டாச்சு. நான் சொல்ற பாயிண்ட் வந்து அப்படிங்களையா. ஆனால் நான் சாப்பிட்ட காலத்துலையும் சாப்பிடாம இருக்கிற காலகட்டத்திலையும் என்னுடைய கேரக்டர் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும், என்னுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு அதனாலதான் நான் வந்து சொல்றேன். அடுத்தாப்புல வந்து நீங்க பெரிய நிறைய நான் பேர் சொல்ல பெரிய ஆட்கள் சொல்றவங்க கூட நிறைய பேர் கூட வந்து நான் சொல்றது வந்து இங்க குருநாதரை தாண்டி நிறைய ஆன்மீகத்துல வந்து பெரிய ஆள் சொல்றவங்க கூட எல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன், அண்டர் கிரவுண்டா அவங்க கூட நினைச்சிருக்கேன், இருந்திருக்கேன், வெளியே தெரியாது சரிங்களா. அவங்க எல்லாரும் வெளியே ஒன்று வைப்பாங்க, உள்ள ஒன்று வச்சிருப்பாங்க. உள்ள போனா அவங்க வந்து அசைவம் சாப்பிட்றதுக்கு அடிச்சுவாங்க, பயப்படுவாங்க. ஆமா சாமி, அசைவம் சாப்பிட்றதுக்கு அடிச்சுவாங்க, பயப்படுவாங்க. வெளியே வந்து சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அடிச்சுவாங்க.
அசைவம் சாப்பிட பயப்படுவாங்க. அப்படி சொன்ன ஆட்கள்லாம் வந்து நான் வந்து இதை இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் நான் அவங்கெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாம சினிமாவில் காட்டுற மாதிரி தலையில முக்காடு போட்டுட்டு நான் கும்பிடக்கூடிய இந்த குருநாதர் கோயிலில் வந்து ஒளிஞ்சிருந்து கும்பிட்டுட்டேன். நான் பாத்திரக்கூடாதுன்னு நான் வராதுல கும்பிடலாம்டா அதுக்காக சொல்ல இருக்குன்னா இதான் நிஜம், இதான் நிஜம், இதோட மாற்றமே இல்லை. நீங்க சுத்தமான சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தா நான் ஓப்பனா சொல்றேன், உலகத்துல எவனும் துர்பிரயோகம் உங்க மேல செய்ய முடியாது. இதுக்கு நான் கேரண்டி. உலகத்துல எவ்வளவு பெரிய மந்திரவாதிகளாலும் இங்க கூட்டுவாங்க சார், கூட்டுவாங்க. சைவ உணவு சாப்பிட்றவங்கிட்ட அவன் துர்பிரயோகம் பண்ண முடியாது. துர்பிரயோகம் பண்ணணும்னா அங்க ஒரு ஆவி வரும். துர்பிரயோகம் பண்றதுக்கு என்ன வரும்? ஆவி வரும். அந்த ஆவி யார்கிட்ட வரும்னு நினைக்கீங்க? நீங்க அசைவம் சாப்பிட்றவனா இருந்தா மட்டும் தான் உங்ககிட்ட அந்த துர் ஆவி வரும், இல்லை வராது. எந்த இடத்துலயும் சாமி வந்துலாம் உங்களை வந்து அடிக்காதுமா. எந்த சாமி வந்து உங்களை வந்து சொட்டில் அடிக்காது. ஒவ்வொரு மந்திரத்திலயும் ஒரு ஆவி வச்சிருப்பாங்க, துராவி. அந்த துராவி தான் ஏறி விடுவாங்க. இந்த துராவி தான் அவங்க மேல வந்து என்ன செய்யும்? பாதிப்புகளை வந்து கொடுக்கும். அது எப்போ கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சைவ உணவா இருந்தா அது போயிட்டு திரும்பி உங்களுக்கு பக்கத்துலயே வராது. நீங்க அசைவ உணவு சாப்பிட்றா இருந்தாலும் அது போயிட்டு வரும். அதான் அதோட ரகசியம். எந்த பிளாக் மேஜிக்கை வச்சும், பிளாக் மேஜிக் சொல்றது உங்களுக்கு வந்து துர் ஆவிகள், துர்பிரயோகம் சொல்லக்கூடியதை வச்சு உங்களை அடிச்ச முடியாது. சரிங்களா? உங்களுடைய முடிகிடி அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சு ஏதாவது பண்ணி அதுவும் பண்ணலாம். சரிங்களா? ஆனா துர் ஆவிகளை ஏறி விட்டு என்னைக்கும் அடிச்ச முடியாது. இதான் நிஜம், இதான் நிஜம். சரி, ரைட், ஓகே. கடைசி பாடத்துக்கு வந்துடும். முக்கியமான பாடம். எங்க குருநாதர் எழுதின பத்திரிகையில் எழுதின ஒரு விஷயத்தை தான் அவர் சொன்ன எழுதுனதை கேட்டுட்டு நான் அவரை போய் பார்த்தேன். குருநாதர் அப்படி சொல்லியிருக்கீங்களே செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். செய்யலாயா, தைரியமா செய்யி, பயப்படாத, சூப்பராக செய்யலாம், நல்லா இருக்கும், பெரிய ஞானங்கள் ஏற்படும், உங்களுக்குள்ள பெரிய அமானுஷ்யமான சக்தி வந்து என்ன செய்யும் வரும், உன்னை ஹெல்ப் பண்ணும், தைரியமாக செய்யலாயா, சுத்தமான சைவ உணவு மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும், போதை பொருட்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, இதை மட்டும் செய்யா உனக்கு வந்து என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து ஆக்சுவலாக நெற்றிக்கண் திறக்கிறது தான். இது வந்து நெற்றிக்கண் திறக்கிறதுக்குண்டான ஒரு உபாயம் தான் இது. சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து விளக்கு இருக்குல்ல, விளக்கு எரிச்சோன்னா அந்த கருக்கு இருக்குல்ல, அந்த மையம் இருக்குல்ல, அதை எடுத்து இப்போ நான் தரையில் உட்காருன்னா, இந்த தரையில் உட்காந்துருக்கேன்னா நான் நேராக சோறு பக்கத்துக்கு போய்ட்டு நெத்தி போட்டுக்கு நேராக அதை அந்த போட்டு வச்சிருக்கேன். வச்சுட்டு ஒரு 3 அடி தூரம் அல்லது 4 அடி தூரத்தில் என்ன செய்வேன், உட்காந்துட்டு தர்ப்ப பாயில தான் பெரும்பாலும் உட்காருவேன். தர்ப்பை பாயில தான் உட்காருவேன், வேற எதுவும் நிச்சய மாட்டேன், உட்கார மாட்டேன். தர்ப்ப பாயில தான் உட்காருவேன். அது மெயினா உட்கார்ந்தா தான் ரொம்ப நல்லது. மற்ற உட்காரக்கூடாதுல்ல, அது லேட்டா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை. இப்போ நீங்க கர்மாவை உடைக்கிறதுக்காக சாப்பிடுறீங்கன்னா நீங்க அதுக்கு தனியா சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்மாவை உடைக்கிறதுக்காக நான் நச்சுவாமிக்காய் சாப்பிட்டு இருக்கேன்னா நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லை, சாப்பிடுங்கிறல. பொதுவாக கேன்சர் வியாதிக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்கா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன செய்யலாம், நச்சுவாமிக்காய் 3 மாசத்துக்கு ஒரே ஒரு தடவை. மறந்துடாங்க. இல்ல இப்போ ஒரு பாயிண்ட், சார் எங்க அம்மாவுக்கு இருக்கு சார், எங்க அப்பாவுக்கு இருக்கு அப்படின்னா நக்ஸ்வாபிகா மாசம் ஒரு தடவை நீங்க தெரிஞ்சுக்கலாம். 3 மாசம் ஒரு தடவை எங்க அப்பாவுக்கு இருக்கு சார், எங்க அம்மாவுக்கு இருக்கு, உடனே சாப்பிட ஆரம்பிச்சோம். மாசத்துக்கு ஒரு தடவை நக்ஸ்வாபிகா என்ன செய்யணும், எடுத்துக்கணும். சரிங்களா? பரவாயில்லைங்க. அடுத்தது தூஜா.
3 மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணும். தூஜா தூஜா ஹோமியோபதியில வந்து தூஜா ஹோமியோபதியில வந்து கேன்சருக்கு வந்து உள்ள மிகப்பெரிய ஆன்டிபயோட்டிக் வருது தூஜா. காலாணி உடம்புல எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்தாலும் என்ன செய்யலாம்? தூஜா சாப்பிடலாம். 3 மாசம் ஊத்தலாம். வந்துச்சுன்னா ரெகுலர் இதுமா அது இப்போ ரெகுலர். அப்போ அதுக்கெல்லாம் தூஜா வந்து 200 1000 சாப்பிடும். 1000 வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிடும். இவ்வளோ ஆயின்மெண்ட்டும் போட்டுக்கலாம். தூஜா ஆயின்மெண்ட் இருக்கு. தூஜா ஆயின்மெண்ட் இருக்கு. சரி, அடுத்ததா என்னது? ஹைப்பரிகம். ஹைப்பரிகம் ஹைப்பரிகம் இது வந்து என்ன செய்யணும்? 10 நாளுக்கு ஒரு தடவை சாப்பிடும். 10 நாளைக்கு ஒரு தடவை. ஹைப்பரிகம் கேன்சர். இது வந்து நீங்க வந்து வந்துட்டு வரலங்கிறதுலாம் கிடையாது. உங்க ஜெனட்டிக்ஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே நீங்க 10 நாளைக்கு தடவை என்ன செய்யலாம்? ஹைப்பரிகம் சாப்பிட்டுட்டே வரலாம். ஹைப்பரிகம்னா வேற ஒன்றும் கிடையாது, அருகம்புல். அருகம்புல்ல வந்து நம்ம மருந்து தேய்ச்சிட்டு. ஆமா, சரியா? அப்புறம் வந்து கல்கேரியா ஃப்ளோர். கல்கேரியா ஃப்ளோர் இதுவும் என்ன செய்யலாம்? 10 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடலாம். ரொம்ப அற்புதமான மருந்து. பல் 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 ஈறு பல் ஈறு ஈறு பல் ஈறு சம்பந்தமான பிரச்சனை. த்ரோட் கேன்சர். த்ரோட் கேன்சர் சரிங்களா? அப்புறம் இந்த கல்கேரியா ஃப்ளோர்ங்கிறது வந்து மூல வியாதிக்கும் வரும். மறந்துடாதீங்க, மூல வியாதி, மூலம் மூல பிரச்சனைக்கும் கல்கேரியா ஃப்ளோர் சாப்பிடலாம். மறந்துடாதீங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். மூல வியாதிக்கும் கல்கேரியா ஃப்ளோர் சாப்பிடலாம். பல் ஈரல என்ன பிரச்சனை இருந்தாலும், த்ரோட் கேன்சரா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து மூலத்துல கேன்சர் வரும். மூல வியாதி மட்டும் இல்ல, மூலத்துல கேன்சர் வரும் அதுக்கு. அப்புறம் வந்து எலும்புல வர்ற கேன்சர், எலும்புல வரக்கூடிய கேன்சர், இதுக்கெல்லாம் வந்து கல்கேரியா ஃப்ளோர். கல்கேரியா ஃப்ளோர். இந்த மருந்துகளை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல தாத்தாக்கோ பாட்டிக்கோ யாருக்கோ இருந்திருக்கு, எங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு, எங்க சகோதரிக்கு இருந்திருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வியாதி வந்து உங்களுக்கு என்ன செய்யாது, வரவிடாமல் அதை என்ன செய்யலாம், தடுத்துடலாம். சொல்லுங்க. அந்த 10 மருந்து சாப்பிடணும் எல்லாத்தையும். சாப்பிடுங்க சார். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதை சாப்பிடணும். கல்கேரியா தொண்டை கட்டுக்கு வர, தொண்டை கேன்சர் தான் தொண்டை கட்டுக்கு வர. அடுத்தாப்புல கடைசியா வந்து என்னது? அருட்பெரும் ஜோதி வழிபாடும் நெற்றிக்கண் திறப்பும். அருட்பெரும் ஜோதி வழிபாடும் நெற்றிக்கண் திறப்பும் ரொம்ப பிரமாதமான பயிற்சி. இந்த பயிற்சி ரொம்ப பிரமாதமான பயிற்சி. தெரிஞ்சீங்கன்னா ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும். எனக்கு வாசியவங்களாம் செய்ய முடியாது, அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது. இதை யாரும் செய்யுங்க, இதை யாரும் செய்யுங்க. அது நம்ம கவுண்டமணி வந்து இந்த உள்ளே தலித்தா படத்துல சொன்னாங்க, ஐயா நாங்கள் டெம்போலா வச்சு கடத்திருக்கேன் ஐயா, ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்கன்னு சொன்ன மாதிரி இது எதுவுமே செய்ய முடியல. அட்லீஸ்ட் கடைசி எதையாவது செய்யுங்க. ஆனா கடைசியா சொல்லியிருக்கேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப அற்புதமான வழிபாடு, ரொம்ப அற்புதமான வழிபாடு. இந்த வழிபாடுல வந்து நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட்டது.
ரொம்ப பயங்கரமான மாற்றம், ரொம்ப பயங்கரமான மாற்றம். இதை கரெக்டா நீங்க பயிற்சி பெற்று வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு ஞானம் என்ன செய்யும், உங்களுக்குள்ள என்ன செய்யும், பயங்கரமா வரும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. ஆமா. ஆனா இதை நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறப்ப வந்து சித்தியாகிற வரைக்கும் அசைவம் சாப்பிடாம இருங்க. சித்தியாகிறதுக்கு அப்புறம் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னா உங்களை சாய்ஸ், நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அது சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க. இது பயிற்சி செஞ்சு இது சித்தி ஆயிட்டுனா உங்களால அசைவம் சாப்பிட முடியாது. என்னமா சரிம்மா, உண்மையா சொல்றதா இருந்தா உங்க பாயிண்ட்டுக்கே வந்துருமா. நீங்க கடையில வாங்குற முட்டை எல்லாமே சைவம், அது வந்து உயிர் கிடையாது. அது கோழி முட்டையும் கிடையாது, ஏதோ ஒண்ணு முட்டைங்கிற பேர்ல சாப்பிட்றோம். இந்த கிராமங்கள்ல இருந்து நம்ம வாங்கிட்டு வரோம்ல நாட்டுக்கோழி முட்டை, அது வந்து அசைவம், அது வந்து அசைவம். ஏன்னா அதுல வந்து உயிர் இருக்கு. ஆமா, இதுல உயிர் கிடையாது. இதை நீங்க 6 மாசம் கோழிக்கு அடைக்க வச்சாலும் இது ஒன்றும் வராது, உயிரே கிடையாது. அதுல வந்து பைனாக்குலர் வச்சு பார்த்து உயிர் உள்ள முட்டை பொரிக்கக்கூடியது தனியா எடுத்துட்டு பொரிக்காததான் கிடைக்காது. போடுறது தானே அது. அப்ப அது அசைவத்துல தானே வரும். சைவம் அசைவங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஜீவன் உள்ள இருந்து அதை கொண்டுட்டா அது அசைவம், ஒரு ஜீவன் இல்லைன்னா சைவம். அவ்வளவுதான். இல்லையா ஐயா, நான் சொல்லிட்டேன், நான் சாப்பிட நான் சொல்றேன். அதை எதுக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி போனா போது கொஞ்சமாவது ரொம்ப அவங்களை கட்டுப்படுத்த கூடாத. ஏன் மீன் சாப்பிடலாம்னு கேட்டீங்களா? நான் சொல்றேன், ஆடு திங்குமா, மாடு திங்குமா, கோழி திங்குதா? திங்காது. ஆனா மீன் திங்கும்ல, அப்ப மீன் சாப்பிடும். ஒரு ஏதாச்சியே சொல்றேன், பட் சாப்பிடக்கூடாது, ஒரு உயிரை கொல்லக்கூடாது. அதாவது நான் பிறப்பால சைவம், சரிங்களா? 17-18 வயசு வரைக்கும் சுத்தமான சைவ உணவு, அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். அதெல்லாம் ஆமா, பிறப்புல இருந்தே கிடையாது. 18 வயசு சாப்பிட மாட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து அசைவம் வந்து என்ன செய்யறேன், சாப்பிட்றேன். சரி சாப்பிட்றேன், ஃபேமிலி சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் சாப்பிட்றேன். அப்போ என்னுடைய மூத்த அண்ணன், எனக்கு மூத்த அண்ணன் வந்து எனக்கும் அவருக்கும் 20 வயசு வித்தியாசம் இருக்கும். நான் 18 வயசுல சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு 22 வயசு இருக்கிறப்போ எனக்கு அவர் எப்படி என்னை கண்டுபிடிச்சாரு தெரியல, நான் சாப்பிட யாருக்குமே தெரியாது. ஒரு பொங்கல் வாழ்த்து போட்டார். நான் அந்த குரு வழிபாட்டில் ரொம்ப தீவிரமா இருப்பேன். அதில் என்ன போட்டார் அப்படின்னா, தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிதுவும் உண்பான், அவனை எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு ஒரு குரல் போட்டு எனக்கு ஒரு கிரிட்டிக்ஸ் போட்டார். என்ன சொன்னாரு? தன் ஊன் பெருக்கருக்கு, தன்னுடைய சதயம் வளர்க்கிறதுக்கு, தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிதுவும் உண்பான், அடுத்த அடி அவனை எங்கனம் ஆளும் அருள் எழுதிட்டார். அவர் ஒரே இல்லை, உனக்கு அருளை கிடையாது போடான்னு. இதை மற்றவங்க ஒத்துக்கிட்டாலும் சரி. ஏன் அப்படின்னா அவர் ஒர்க் பண்ற கம்பெனி வந்து மீன் கம்பெனி. அவரு எங்க குடும்பங்களை சார்ந்த ஒரு 100-150 பேர் மீன் அவர் மீன் எடுத்து கொடுத்து அவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவர் நெஞ்சு கிடையாது, பிறப்புல சாப்பிட கடைசி சாப்பிடல. திருக்குறள் வந்து 1330 திருக்குறளும் தளபாடமா பொழந்து விட்டோம். அந்த குரல் எழுதி அனுப்புனாரு. அந்த குரல் எழுதி அனுப்புறோம்னா எனக்கு செருப்பு கொண்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எப்படி உன்னை அருள் இறைவனை எப்படி சாமி கும்பிட, உன்னை எப்படி இறைவன் ஆட்கொள்வான்னு சொல்லி அந்த கேள்வி எனக்கு என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா அந்த சின்ன வயசுல வந்து வள்ளுவருடைய திருக்குறள் மேலே வந்து எனக்கு ரொம்ப தீவிர ஈடுபாடு.
அந்தால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசுக்குள்ள ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்தது. அந்தால அசைவம் என்ன செய்கிறேன், விட்டுட்டேன் சாப்பிடாம இருக்கேன். எத்தனை வயசு வரைக்கும்? மறுபடியும் 22 விட்டு ஒரு 24 வயசு வரைக்கும் 2 வருஷம் சாப்பிடாம இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் என் வாழ்க்கையில் என்ன விஷயம் அப்படியே சொல்கிறேன், ஒளிவு முறை இல்லாமல் சொல்கிறேன். அப்புறம் என்ன சொன்னால் கொஞ்சம் சாப்பிட்றேன் சரிங்களா, சாப்பிட்றேன். அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மச்சான் ஒரு ஆள் வந்து சைக்கிள் கடை வச்சுருக்காரு. அவர் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய படம் வந்து பெரிய படம். அப்போ நான் போய் கேட்டேன், அவர்கிட்ட போய் மச்சான்ட்ட போய் கேட்டேன், ஓ மச்சான் நீர் ஆட்டுக்கறிக்கு அடிப்பீர், கோழிக்கறிக்கு நிச்சயவீர், கூடி கிடைவீர், நீர்லாம் வள்ளலார் படத்தை வச்சிருக்கிறவங்கலாம் மனிதாபிமானம் இருக்காயான்னு கேட்டேன். அவர் சொன்னார், மாப்பிள்ள 17 வருஷம் ஆச்சு மாப்பிள்ள, இந்த படம் வச்சதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கூட அசைவம் சாப்பிடல அப்படின்னாரு. ஆமாம், எனக்கு அந்த செருப்பு கழிச்சு இந்த இடத்துல அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, எவ்வளவு கேவலமா நம்ம போயிட்டோம். நம்ம அண்ணன் ஏற்கனவே செருப்பு கழிச்சு அடிச்சு நமக்கு அறிவு வரேன்னு சொல்லிட்டு அந்த எனக்கு ஒரு வள்ளலார் படம் வேணும் அப்படின்னு வள்ளலார் படம் வாங்கி கொடுத்தாரு. அந்த படத்தை கொண்டு ஃப்ரேம் பண்ணி வீட்டில் கொண்டு மாட்டிட்டு குடிச்சிட்டு வந்து அந்த வள்ளலார் படத்தை மாட்டிட்டு இன்னும் சாப்பிட மாட்டேன். அப்படியே விட்டாச்சு. நான் சொல்ற பாயிண்ட் வந்து புரியுங்க இல்லையா? ஆனால் நான் சாப்பிட்ட காலத்துலையும் சாப்பிடாம இருக்கிற காலகட்டத்திலையும் என்னுடைய கேரக்டர் எப்படி இருந்தது எனக்கு, என்னுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு அதனாலதான் நான் வந்து சொல்றேன். அடுத்தாப்புல வந்து நீங்க பெரிய பெரிய நிறைய நான் பேர் சொல்ல மாட்டேன், பெரிய பெரிய ஆட்கள் சொல்றவங்க கூட நிறைய பேர் கூட வந்து நான் சொல்றது வந்து இங்க குருநாதரை தாண்டி நிறைய ஆன்மீகத்துல வந்து பெரிய பெரிய ஆள் சொல்றவங்க கூட எல்லாம் நான் செஞ்சிருக்கேன். அண்டர் கிரவுண்டா அவங்க கூட செஞ்சிருக்கேன், இருந்திருக்கேன், வெளியே தெரியாது சரிங்களா. அவங்க எல்லாரும் வெளியே ஒன்று வைப்பாங்க, உள்ள ஒன்று வச்சிருப்பாங்க. உள்ள போனா அவங்க வந்து அசைவம் சாப்பிட்றதுக்கு அடிச்சுவாங்க, பயப்படுவாங்க. ஆமா சாமி, அசைவம் சாப்பிட்றதுக்கு அடிச்சுவாங்க, பயப்படுவாங்க. வெளியே வந்து சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அடிச்சுவாங்க, அசைவம் சாப்பிட பயப்படுவாங்க. அப்படி சொன்ன ஆட்கள்லாம் வந்து நான் வந்து இதை இப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன் நான் அவங்கெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாம சினிமாவில் காட்டுற மாதிரி தலையில முக்காடு போட்டுட்டு நான் கும்பிடக்கூடிய இந்த குருநாதர் கோயில வந்து ஒளிஞ்சிருந்து கும்பிட்டுட்டேன். நான் மாத்திரக்கூடாது, நான் வராத இடத்துல கூப்பிடலாம்ல, அதுக்காக சொல்ல எதுக்குன்னா இதான் நிஜம், இதோட மாற்றமே இல்லை. நீங்க சுத்தமான சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தா நான் ஓப்பனா சொல்றேன், உலகத்துல எவனும் துர்பிரயோகம் உங்க மேல செய்ய முடியாது, இதுக்கு நான் கேரண்டி. உலகத்துல எவ்வளவு பெரிய மந்திரவாதிகளாலும் இங்க கூட்டுவாங்க சார், கூட்டுவாங்க. சைவ உணவு சாப்பிட்றவங்கிட்ட அவன் துர்பிரயோகம் பண்ண முடியாது. துர்பிரயோகம் பண்ணணும்னா அங்க ஒரு ஆவி வரும். துர்பிரயோகம் பண்றதுக்கு என்ன வரும்? ஆவி வரும். அந்த ஆவி யார்கிட்ட வரும்னு நினைக்கீங்க? நீங்க அசைவம் சாப்பிடறவனா இருந்தா மட்டும்தான் உங்ககிட்ட அந்த துர் ஆவி வரும், இல்லை வராது. எந்த இடத்துலயும் சாமி வந்துலாம் உங்களை வந்து அடிக்காதுமா, எந்த சாமி வந்து உங்களை வந்து செவுட்டில் அடிக்காது. ஒவ்வொரு மந்திரத்திலையும் ஒரு ஆவி வச்சிருப்பாங்க, துராவி. அந்த துராவி தான் ஏறி விடுவாங்க. இந்த துராவி தான் அவங்க மேல வந்து என்ன செய்யும்? பாதிப்புகளை வந்து கொடுக்கும். அது எப்போ கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சைவ உணவா இருந்தா அது போயிட்டு திரும்பி உங்க பக்கத்துலயே வராது. நீங்க அசைவ உணவு சாப்பிட இருந்தாங்கன்னா தான் உங்ககிட்ட வரும். அதான் அதோட ரகசியம். எந்த பிளாக் மேஜிக்கை வச்சும், பிளாக் மேஜிக் சொல்றது உங்களுக்கு வந்து துர் ஆவிகள், துர்பிரயோகம் சொல்லக்கூடியதை வச்சு உங்களை இணைச்ச முடியாது. சரிங்களா? உங்களுடைய முடி கிடி அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சு ஏதாவது பண்ணி அதுவும் பண்ணலாம் சரிங்களா. ஆனா துர் ஆவிகளை ஏறி விட்டு என்னைக்குமே இணைச்ச முடியாது. இதான் நிஜம், இதான் நிஜம். சரி, ரைட், ஓகே. கடைசி பாடத்துக்கு வந்துடும், முக்கியமான பாடம்.
எங்க குருநாதர் எழுதின பத்திரிகையில் எழுதின ஒரு விஷயத்தை தான் அவர் சொன்ன எழுதுனதை கேட்டுட்டு நான் அவரை போய் பார்த்தேன். குருநாதா இப்படி சொல்லியிருக்கீங்களே செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். செய்யலாம் ஐயா, தைரியமா செய்யி, பயப்படாத, சூப்பராக செய்யலாம், நல்லா இருக்கும், பெரிய ஞானங்கள் ஏற்படும், உங்களுக்குள்ள பெரிய அமானுஷமான சக்தி வந்து என்ன செய்யும் வரும், உன்னை ஹெல்ப் பண்ணும், தைரியமாக செய்யலாம் ஐயா. சுத்தமான சைவ உணவு மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும், போதைப் பொருட்கள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, இதை மட்டும் செய்யா உனக்கு வந்து என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து ஆக்சுவலாக நெற்றிக்கண் திறக்கிறது தான். இது வந்து நெற்றிக்கண் திறக்கிறதுக்குண்டான ஒரு உபாயம் தான் இது. சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து விளக்கு இருக்குல்ல, விளக்கு எரிச்சோன்னா அந்த கருக்கு இருக்குல்ல, அந்த மையம் இருக்குல்ல, அதை எடுத்து இப்போ நான் தரையில் உட்காருன்னா, இந்த தரையில் உட்காந்துருக்கேன்னா நான் நேராக சோறு பக்கத்தில் போய்ட்டு நெத்தி போட்டுக்கு நேராக அதை அந்த போட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 3 அடி தூரம் அல்லது 4 அடி தூரத்தில் என்ன செய்வேன், உட்காந்துட்டு தர்ப்ப பாயில தான் பெரும்பாலும் உட்காருவேன். தர்ப்பை பாயில தான் உட்காருவேன், வேற எதுவும் நிச்சய மாட்டேன், உட்கார மாட்டேன், தர்ப்ப பாயில தான் உட்காருவேன். அது மெயினாக உட்கார்ந்தா தான் ரொம்ப நல்லது. மற்ற உட்காரக்கூடாதுங்களா, அது லேட்டாக தர்ப்ப